அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைக்கு மெமரி அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் செஷன் பார்க்க இருக்கின்றோம். கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். அம்பர்லா, parachute, human brain, open only function. இந்த மெமரி அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் திராட்டகா, செகண்ட் சூப்பர் பிரெயின் யோகா. தமிழ்ல நம்ம தோப்புக்காரனா பிள்ளையாருக்கு போடுவோம். அதுக்கப்புறம் பிரெயின் ஜிம் எக்ஸசைசஸ் நம்ம ஒரு விரல்ல சேஞ்ச் பண்ணி பண்ணுவோம். அதுக்கப்புறம் புக் ரீடிங், அப்ஸ் அண்ட் டவுன். புக்கை தலைகீழா வச்சா படிக்கிறது எப்படி படிக்கணுமோ அப்படி படிச்சா பிரெயின்ல இருக்கிற நியூரான்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் 8 அண்ட் ஸ்டார் மூமெண்ட். ஏர்லி மார்னிங் எழுந்துச்சு நிறைய பேர் கோலம் போடுறாங்க. கோலம் போடுறதும் நம்ம பிரெயினுடைய நியூரான்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. அதுக்கப்புறம் கலர்ஸ், சுடுக்கு, வேர்ட் சர்ச் பசல், ரூபிக்ஸ் கியூப், ஷஷங்காஸ்னா, அர்த்த சிரசாசனா. நம்ம ஒரு ஸ்லைடா பொறுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திராட்டகா. இது பிரம்ம முகூர்த்த டைம்ல செய்வது மிகவும் சிறப்பு. காலையில எழுந்த உடனே இந்த ஹைட், அந்த ஃபயர் ஃப்ளேம், விளக்கினுடைய சுடர் உங்களுக்கு கண்ணுக்கு நேராக இருக்க வேண்டும். மல்லிகை மொட்டு போல் இருக்க வேண்டும். ஒரு 2 to 3 feet டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ்ல வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் பார்க்கணும். 2 நிமிஷம் கண்களை மூடி ஐ பாமிங் பண்ணிக்கணும். ஒரு 3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 9 நிமிஷம் ஆகும். பண்ணும்பொழுது உங்களுடைய மனம் முழுவதும் மூச்சு காற்றிலே இருக்கட்டும். Sitting towards your north or east direction. Keep your backbone straight. The tip of the tongue should touch the palate. And look at the gaze. அது ரெகுலரா ஃபர்ஸ்ட் 1 week ரெகுலரா பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டேஸ் பண்ணால் போதுமானது. இந்த ப்ராக்டிஸ்ல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மென்டல் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிடும். ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் கல்டிவேட் நிறைய ஆகும். கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட ஐசெட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இது நம்ம சூப்பர் பிரெயின் யோகால சொல்றாங்க. தோப்புக்காரனா ரெகுலரா 3 to 5 times முடிஞ்சா சிட்அப்ஸ் உட்காந்து எழுந்திருக்கலாம். முடியல அப்படின்னாக்கா விஜுவலைசேஷன் பண்ணாலே அந்த எஃபெக்ட் தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த இடது கை வலது காலை பிடிச்சிக்கணும். வலது காது, வலது கை இடது காது பிடிச்சிட்டு ஸ்குவாட். எக்ஸேல் அண்ட் இன்ஹேல் ஒரு 5 to 11 times பண்ணும்போது உங்களுடைய ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் கோஆர்டினேஷன் ஆகும், நல்லா வேலை செய்யும். பிளஸ் பேசிக் சக்கரா, கிரவுன் சக்கராவும் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ். நிறைய கிளாஸ் நான் அட்டன் பண்ணும்போது இந்த டெக்னிக்கை லேர்ன் பண்ணிட்டோம். இது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரெயினில் இருக்கிற இந்த நியூரான்ஸ், கிரே மேட்டர்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஒரு டெய்லி ஒரு 5 to 10 minutes தலைகீழாக வச்சுட்டு புக்கை நீங்கள் நார்மலாக படிக்கிற மாதிரி படிக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது இது ஐபால் மூமெண்ட், 8 மூமெண்ட் அண்ட் ஸ்டார் மூமெண்ட். நான் டெமோக்காக ஒரு வாட்டி செஞ்சு காமிக்கிறேன். நீங்க பண்ணும்பொழுது
5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஐ பால் வந்து மூவ் ஆகணும். 1 2 3 4 5. திருப்பி ரிவர்ஸ். 1 2 3 4 then 5. அதுக்கப்புறம் ஸ்டார் மூமெண்ட். 1 2 3 4 5. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோலம். உங்களுக்கு 7.7 வரிசை, இல்லை 8.8 வரிசை, 9.9 வரிசை, சிக்கு கோலம், நேர்ப்புள்ளி, உங்களுக்கு என்ன கோலம் தோணுதோ காலையில் எழுந்துச்சி வாசலில் போடுறீங்களோ சும்மா பேப்பரில் போட ட்ரை பண்ணுங்க. இந்த கோலம் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஓல்டு மெமரிஸ் எல்லாம் வந்து மைண்டில் ரிகால் ஆகும். இட்ஸ் அ வெரி குட் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ். இது வந்து ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் கான்ஃப்ளிக்ட். இது வேர்டை படிக்கணுமா கலரை படிக்கணுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிடுன்னு வேர்டை படிச்சிருவாங்க, பட் கலரை தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு பாருங்க, அந்தந்த கலர்ல போட்டிருப்பாங்க. அடுத்தது கலர் வேற மாதிரி இருக்கும், வேர்டு வேற மாதிரி இருக்கும். இந்த ப்ளூ கலர் போடுங்க, எல்லோ. இது கரெக்டாக கான்சியஸாக படிக்கும் போது பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுடுக்கு. இது புக்கு நிறைய அவைலபிள் ஸ்டேஷனரி ஷாப்பில், இந்த பெரிய பெரிய கடையெல்லாம் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் எதனா 1 or 2 days ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி தான் இந்த வேர்டு பசில். இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கும்போது ஒரு 1/2 hour மேலே ஆச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸில் ஈஸியாக வந்துருச்சு. வேர்டு சர்ச் பசில்னு சொல்லிட்டு ஸ்டேஷனரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும், வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம யோகாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஷஷாங்காஸ்னா, ஃபார்வர்ட் பெண்ட். இது பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடல்ல இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் வந்து மூளைக்கு வருவதனால் மூளையினுடைய திறன் வந்து ரொம்ப அதிகரிக்கும். நீங்க கோலம் போடும் பொழுது இந்த மாதிரி தான் நடக்கும். அர்த்த சிரசாசனா. அதனாலதான் பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். ஃபுல் சிரசாசனா யாரும் பண்ண வேண்டாம். இது நீங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெமரி அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா ரிப்பிட்டேஷன், ரிவிஷன், ஹைலைட்டர், 3 days, 7 days, 15 days, 30 days, 6 months, 1 year. நீங்க எந்த விஷயத்த கத்துக்கிட்டாலும் ஃபர்ஸ்ட் டைமு ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் தொடர்ந்து படிக்கணும். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் படிக்கணும். 15 நாளைக்கு ஒரு இடம் படிக்கணும். 30 டேஸ்க்கு ஒரு இடம் ரீகேப் பண்ணணும். 6 months ஒரு இடம் ரீகேப் பண்ணணும். 1 yearக்கு ஒரு இடம் ரீகேப் பண்ணணும். அப்பதான் உங்க மைண்ட்ல சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ரிப்பிட்டேஷன் இஸ் மதர் ஆஃப் லேர்னிங், ஆக்ஷன் இஸ் த ஃபாதர் ஆஃப் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த ஒரு ப்ராக்டிஸ் எடுத்தாலும் நார்மலா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா 21 days ஒரு ஹேபிட்டா மாறுவதற்கு. பட் இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல 21 days இஸ் நாட் எனஃப். 90 நாட்கள் தேவைப்படுகிறது. ஃபர்ஸ்ட் 90 நிமிஷம், 90 நாட்கள்
ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங். அதாவது மினிமம் நீங்கள் 6 months to 1 year எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறலாம். நார்மலாக அவுட்லயர்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து 10,000 hours இஸ் கால் டிப்பிங் பாயிண்ட். 10,000 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் நீங்கள் லெஜெண்டாக மாற முடியும். சரிங்களா? அடுத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரெயின் டெக்னிக் நிறைய ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக என் கூட சேர்ந்து ஒரு 5 rounds வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எல்கேஜி லெவலில் சிம்பிளாக இருக்கும், பட் மோர் எஃபெக்டிவ். ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5. நெக்ஸ்ட் வந்து 2 and 3. பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 3 4 5. Then thumb and little finger. 1 1 2 2 3 3 4 4 5 5. நெக்ஸ்ட் வந்து index and middle and ring. Try to change the finger. Middle finger அப்படியே ஸ்டே பண்ணும். இன்டெக்ஸ் அண்ட் ரிங் ஃபிங்கர் சேஞ்ச் பண்ணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல இன்டெக்ஸ் டு லிட்டில், ரைட் ஹேண்ட்ல லிட்டில் டு இன்டெக்ஸ். ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 1 2 3 4 5. இன்டர்லாக் பண்ணிக்கோங்க. 1 finger by 1 finger. ட்ரை பண்ணுங்க. ரீசெண்டாக ஐ லேர்ன்ட் வர்மா. வர்மால 2 பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். அப்புறம் புருவ மத்தி, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது மறந்துருச்சு உடனே ஞாபகத்துக்கு வரணும்னாக்கா hands below the throat, look at the ceiling. ஒரு 5 to 10 seconds 3 to 5 times பண்ணீங்க அப்படின்னாக்க ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். So lot of techniques. You can practice few techniques in regular basis. Your memory and concentration power are going to be increased. Thank you so much. Like, subscribe, share it with your friends and relatives. We'll meet in the next video. Thank you.